மத்திய கிழக்கில் இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் கடந்த சில ஆண்டுகளாகவே தொடர்ந்து வரும் நிலையில் இந்த போர் குறித்து முக்கிய அறிவிப்பு ஒன்றை அமெரிக்க அதிபர் டிரம்ப் வெளியிட்டிருக்கிறார். என்ன கூறியிருக்கிறார் விரிவாக பார்க்கலாம். கடந்த சில மாதங்களாகவே ஹமாஸ் இஸ்ரேல் இடையேயான போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஹமாஸை முழுமையாக அழிப்போம் என சொல்லி இஸ்ரேல் தனது தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. காசாவிலிருந்து மக்கள் முழுமையாக வெளியேற வேண்டும் என்றும் காசாவில் உள்ளவர்கள் அனைவரும் தீவிரவாதிகளாகவே கருதப்படுவார்கள் என்றும் இஸ்ரேல் அறிவித்து கண்மூடித்தனமான தாக்குதலை மேற்கொண்டு வருகிறது. இதனால் மக்கள் கொத்து கொத்தாக உயிரிழந்து வரும் நிலையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்த போரை நிறுத்தப் போவதாக அறிவித்தார். ஏற்கனவே இந்தியா பாகிஸ்தான் போர் உட்பட நிறுத்தவே முடியாது என்று கருதப்பட்ட 7 போர்களை தான் முடிவுக்கு கொண்டு வந்ததாக கூறி வரும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் எப்பாடுபட்டாவது ஹமாஸ் இஸ்ரேல் போரை நிறுத்துவேன் எனவும் கூறி வருகிறார். இதற்காக கடந்த சில நாட்களுக்கு முன்பு காசா அமைதி ஒப்பந்தத்தை வெளியிட்டார். மொத்தம் 20 புள்ளிகளை கொண்ட இந்த அமைதி ஒப்பந்தத்தில் பல்வேறு முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றிருந்தது. இதனை இஸ்ரேல் ஏற்றுக்கொண்ட போதிலும் ஹமாஸ் மூத்த தலைவர்கள் இந்த அமைதி ஒப்பந்தத்தை ஏற்க முடியாது என அறிவித்திருந்தனர். ஆனால் இதுவரை ஹமாஸிடமிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஏதும் வரவில்லை. இந்த நிலையில்தான் காசா அமைதி திட்டத்தை ஒப்புக்கொள்ள ஹமாஸுக்கு அதிபர் டிரம்ப் காலக்கெடுவை விதித்துள்ளார். இது தொடர்பாக அக்டோபர் 3ஆம் தேதி தனது ட்ரூத் சோசியல் பக்கத்தில் பதிவிட்டுள்ள டிரம்ப், இந்த கடைசி வாய்ப்பை தவறவிட்டால் ஹமாஸுக்கு எதிராக யாரும் எதிர்பார்க்காத ஒன்று நடக்கும், மத்திய கிழக்கில் ஏதாவது ஒரு வழியில் அமைதி நிலவும் என ஹமாஸுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்காவின் இந்த திட்டம் உடனடியாக சண்டையை நிறுத்த கோருகிறது. இதனால் இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளும்படி ஹமாஸை அரபு மற்றும் துருக்கிய மத்தியஸ்தர்கள் வலியுறுத்தி வரும் நிலையில் ஹமாஸ் இந்த ஒப்பந்தத்தை நிராகரிக்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. காசா அமைதி ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள ஹமாஸுக்கு காலக்கெடு விதித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளது அடுத்து என்ன என உலக நாடுகளை உற்றுநோக்க வைத்துள்ளது.